புதுச்சேரியில் சிறுமி கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஈசிஆர் சாலை சிவாஜி சிலை சிக்னலில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். மேலும் விவரங்கள். புதுச்சேரியில சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட விவகாரம் புதுச்சேரி முழுவதுமே 2 நாட்களாக கடுமையான போராட்டங்களும் சாலை மறியலும் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை முதலே இந்த போராட்டமானது புதுச்சேரியில் உள்ள முக்கிய சாலைகளிலிருந்து அந்த சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அந்த குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும், மேலும் காவல்துறையினர் சரியான செயல்பாடுகள் காரணமாக இந்த சிறுமியை உடனடியாக கண்டுபிடிக்க முடியாததை கண்டித்தும் பொதுமக்கள் மற்றும் மகளிர் மாணவர்கள் அனைவருமே அங்கங்கே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி டு சென்னை ஈசிஆர் சாலை சிவாஜி சிலை அருகில் மாணவர்களும் பொதுமக்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக 2 புறமும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சாலையிலேயே நிறுத்தப்பட்டு சாலை போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது. இங்கு போலீசார் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் அவர்கள் கலந்து செல்லவில்லை. முதலமைச்சர் 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்திருந்தும் தங்கள் நியாயம் கிடைக்க வேண்டும், 20 லட்சம் ரூபாய் அறிவித்தால் போதுமா, அந்த குழந்தையினுடைய உயிர் மீண்டும் வருமா என்ற கோஷங்களை எழுப்பி மீண்டும் சாலை மறியலானது தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.